கேரளாவில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து அந்த மாநிலம் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என்று சூழலியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். காட்கில் கமிட்டி கஸ்தூரிரங்கன் அறிக்கைகளை பின்பற்றியிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். கேரளாவை பொறுத்தவரைக்கும் சுற்றுச்சூழல் குறித்த புரிதல் உள்ள ஒரு மாநிலம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்ப நடந்திருக்கிற இந்த நிலச்சரிவை பார்க்கும் பொழுது அதில் கேள்வி எழுகிறதோ? கேரளத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே கேரள மாநிலத்தை கடவுளோட தேசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கேரளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பொதுவாகவே சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதலும் மற்ற எந்த மாநிலங்களை விட கேரள மாநிலத்துல ரொம்ப அதிகம். இன்னும் சரியா சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் குளங்கள்ல நீராதாரங்கள்ல வணிக ரீதியா தாமரைப்பூ வளர்க்கறதுக்கு கூட அங்க தடை இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதல் உள்ளவங்க தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்தை ஏன் தடுக்க முடியல, ஏன் ஒரு நிலச்சரிவு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப காட்கி கமிட்டி ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்தூரிரங்கன் கமிட்டி ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை எல்லாம் அவர்கள் ஃபாலோ செஞ்சிருந்தாலே பெரிய விபத்துகளை தவிர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. கேரளத்தை கடவுளின் தேசம் சொல்லுவோம். இன்னைக்கு கூட நான் உங்க தொலைக்காட்சியை பாக்குறவே கடவுளின் தேசம் கண்ணீர்ல மிதக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த கடவுளின் தேசத்திலேயே ஒரு பக்கம் மக்கள் கிட்ட இயல்பாகவே சுற்றுச்சூழல் குறித்த புரிதல் இருக்கு, அரசுகள் மட்டத்திலையும் அது இருக்கு. ஆனா அரசு அதை எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இயற்கையை மட்டும்தான் காக்க போறோமா, வளர்ச்சியும் செய்ய போறோமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துல இடதுசாரி அரசு கேரளத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமா என்னன்னா, நம்ம காட்கி கமிட்டியை அமல்படுத்தல, கஸ்தூரிரங்கன் கமிட்டியை பரிசீலிக்கல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பேசுறதுக்கெல்லாம் அப்பால இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வயநாட்டுல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் சுரங்கப்பாதை, அதாவது சுரங்க வழிப்பாதை அமைக்கிறதுக்காக ஒரு டெண்டர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அந்த பகுதியில கூட அந்த டெண்டர் நோட்டீஸ் விடப்பட்ட பகுதிகளில் அந்த சுரங்கப்பாதை வர இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இப்ப நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளே வருது. அப்ப எந்த அளவுக்கு கேரளா ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய மாநிலம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட கேரளத்தினுடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்கு ஒரு வளர்ச்சி அடிப்படையில தேவையா இருக்கு. அந்த வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றை புள்ளியில அவங்க யோசிக்கிறப்ப சில விஷயங்கள் அவங்க இன்னொரு பக்கம் மக்கள் கடுமையா போராடுறாங்க. அங்க அந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி அமல்படுத்தினாலோ அல்லது காட்கியோட கமிட்டி அமல்படுத்தினாலோ அதுக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு பெருந்திரளான ஒரு கேள்வி எழுத நீங்க சொன்னது போல அந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையாக இருக்கட்டும் சரி, காட்கில் கமிட்டியினுடைய அறிக்கையாக இருக்கட்டும் சரி, இப்ப நிலச்சரிவு நடந்திருக்கிற இந்த இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும் என்று முன்னமே எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருந்தது கேரள அரசுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா காட்கி கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா 75% இடத்தை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுவா ஒரு மலை இருக்கு, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய 75% பகுதிகளை சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம் அப்படிங்கக்கூடியதுல கொண்டு வராங்க. ஒரு சின்ன குறைவான நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்முடைய வீடு இருக்கு, நம்ம வீட்டை சுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிக்கிறோம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அது நேரம் அப்படியே வடக்கு திசையில இருக்கிற 4 கிலோமீட்டருக்கு மட்டும் பொருந்தாது. அது தெற்குல ஒரு 4 கிலோமீட்டருக்கு பொருந்தும், கிழக்குல ஒரு 4 கிலோமீட்டருக்கு பொருந்தும், மேற்குல ஒரு 4 கிலோமீட்டருக்கு பொருந்தும். இதே மாதிரிதான் இப்ப காட்கி கமிட்டி பரிந்துரைத்தது 75% இடத்தை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. சூழியல் உணர்ச்சி மிக மண்டலத்துல கட்டடங்கள் அமைக்கிறதுலயோ கட்டுமானங்கள் எழுப்புறதுல, அது மட்டும் இல்லாம அங்க குவாரிகள் இயங்குறதுல, ரெசார்ட் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை சார்ந்த வளர்ச்சிகள் செய்யறதுல கடுமையான கட்டுப்பாடுகளும் தடைகளும் இருக்கு. இன்னொன்னு அந்த வயநாட்டு பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது அதையெல்லாம் சார்ந்து மையப்படுத்துற ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த விவசாய பொருட்கள் சார்ந்த ஒண்ணுதான். சோ 75% இடத்தை காட்கி கமிட்டி அமல்படுத்துறப்ப மக்கள் மத்தியில அது கடுமையான எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறம் தான் கஸ்தூரிரங்கன் கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 50% இடத்தை அவங்க மார்க் பண்றாங்க. சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலமா அவர்கள் ஒரு 50% பகுதிகளை மார்க் பண்றாங்க. ஆனா இதையெல்லாம் முறையா பின்பற்றி இருந்தாலே அபாயத்தை குறைச்சிருக்கலாம். ஆனா அரசை பொறுத்தவரை இதை அமல்படுத்துறதுன்னு அவங்ககிட்ட ஒரு இயற்கை புரிதல் இருந்தாலும் கூட அதை அமல்படுத்துறதுல மக்களை வெளியேற்றணும். எங்க வெளியேற்ற முடியும்? 75% பகுதிகளை நீங்க ஒரு மார்க் பண்றப்ப அந்த கேரள மாநிலத்துல மொத்தமே 14 மாவட்டங்கள் தான் இருக்கு. அதுல அடிக்கடி இந்த மாதிரியான பேரிடரை சந்திக்கக்கூடிய மாவட்டங்கள் 2, ஒன்று இடுக்கி, இன்னொன்று வயநாடு. இதே வயநாட்டுல கடந்த 2019 ஆண்டுல இதே போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அப்ப 25 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதையெல்லாம் விட சுனாமியில ஏற்பட்ட மரணத்தை விட 2018 கேரள பெருவெள்ளத்தில் ஏற்பட்ட மரணத்தை விட இப்ப கூடியிருக்காங்க. இனியாவது அரசு இந்த காட்கி கமிட்டியையோ அல்லது கஸ்தூரிரங்கன் அறிக்கையோ எவ்வளவு தீவிரமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கு. இயற்கையை செயற்கையாக நாம் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கும் பொழுது இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்கின்றன. இனிமேலாவது தெரிந்து நடந்து கொள்ளலாம். இணைப்பிற்கு கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.